அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப நிதானமானவங்க, சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆராயும் திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ₹1 நோட்டை வைத்து கொண்டு மற்றவங்களை கண்காணிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்களையும் ரொம்ப நகைச்சுவையாக பேசி சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும். எந்த இடத்துலையுமே சீக்கிரம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிடுவாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப கற்பனைவாதிகளும் கூட. அதே மாதிரி அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எழுத்து திறனும் பேச்சு திறனும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே பேசிய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் நிறைய சாதனை செய்யக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசி அன்பர்கள் யார் மனதையும் நோகடிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. அதே மாதிரி எதிரியை கூட ரசிக்க வைக்கும் திறன், பேச்சு திறனுடைய ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்க கூட அந்த எதிரே அப்படிங்கிற அந்த இதை மறந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. சரி, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும். சகாய ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதனால குருவின் பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதனால நல்ல காரியங்கள் பலவும் இந்த நேரத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரகம் இதில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரகம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். சுப செய்தி ஏதாவது உங்கள் இல்லம் தேடி வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய துணிச்சலான முடிவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. அதனாலேயே என்னமோ இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு. தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத இருந்த ஒரு திட்டங்கள்லாம் இந்த டைமு செயல்படுத்துவீங்க. அந்த திட்டங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைமு கிடைக்கும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள்லாம் வாடகை வீட்டில் வசிச்சுட்டு இருப்பீங்க. வருகின்ற நாட்களில் சொந்த கட்டடத்தில் குடிபெயர்றதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அல்லது சொந்தமாக வீடு கட்டி குடி போகலாம் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் இந்த டைமு கூடி வரும். அதற்கான முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உயர்ந்த மனிதர்களோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல நல்ல காரியங்களை தொடர்ந்து நீங்கள் வருகின்ற வாரங்களில் செய்கிறதுனால வியாபாரம், தொழிலையும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இதனால் வரையிலும் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை தந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்க இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். சனியின் மீது பார்வை பதியும் போது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது
சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். சனியின் மீது பார்வை பதியும் போது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு. இந்த வார கிரக நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் வாய்ப்பை நழுவ விடாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஊர் மாற்றமோ அல்லது இடமாற்றமோ உத்தியோகத்தில் ஒரு உயர் பதவியோ இந்த டைமும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கரெக்டாக உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கூடி வரும். நீங்கள் இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் இனி கால் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள்லாம் இந்த டைம் உங்ககிட்ட வந்த வண்ணமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இந்த புதிய பங்குதாரர்கிட்ட கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. மண், பூமி இந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அப்படி மண், பூமி ஏதாவது நிலம் வாங்குறது, கட்டடம் வாங்குறது அல்லது இந்த டைமில் ஏதாவது தொழில் புதிதாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. மகர ராசிக்கு வருகின்ற சுக்கிரனால இந்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12ஆம் இடத்திற்கு அதிபதியும் 8ல் சஞ்சரிப்பது ரொம்ப யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லா காரியமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். உங்களுடைய திறமைக்கு கரெக்டான அங்கீகாரம் இந்த வாரத்தில் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு போன வாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த வாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையும். கொடுக்கல் வாங்கலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். வாரிசுகளாக இருக்கும் உங்களுடைய குழந்தைய உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் பாக பிரிவினை போன்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பிங்களாக இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப கேஷுவலாக இருந்தீங்கன்னா அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ரொம்ப கவனமாக செயல்படுங்க. கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் அவரும் வக்கரகம் பெற்று இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்திற்கு வக்கரகம் பெறுவதால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உயர்ந்த மனிதர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஆதங்கமாக பேச வேண்டாம். இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா அவங்க உயர் அதிகாரிகிட்ட ஏதாவது சின்ன சின்ன பகை உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இடம், பூமி சம்மந்தமான வகையில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி இந்த டைமை நீங்கள் செய்வீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அது வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. புதிய மனிதர்கள் சந்திப்பால் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் என்றாலும் வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க நல்ல ஒரு திருப்பங்கள் நிறைந்த வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வார பிற்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் தடைப்பட்ட அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய டவுட்டெல்லாம் உடனே போய் உங்கள் ஆசிரியர்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறதுனால உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இந்த மிதுன ராசி மாணவர்கள் செல்ல இருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும்.
விரயங்கள் கொஞ்சம் ஆகத்தான் செய்யும், இருந்தாலும் வருமானம் அதற்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு வாங்கலாம், அல்லது மனை வாங்கலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக செயல்படுவீங்க என்றாலும் கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நவம்பர் 21, 22 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைனா நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.